ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோலனா நான் ஒரு கோயிலுக்கு போகலான் இருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. கோயம்புத்தூர்ல ரொம்ப ஸ்பெஷலான கோயில், ஃபேமஸான கோயில். அந்த கோயிலுக்கு தான் போகலான் இருக்கேன். என்னடா பீடிகையா சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வராகியம்மன் கோயிலுக்கு போகலான் இருக்கேன். அங்கே போயிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் ஃபுல்லாக எடுக்கிறேங்க. எடுக்க விட்டாங்கன்னா எடுத்து காட்டுறேன். ரொம்ப பிரசித்தி பெற்று வந்துட்டுருக்கு. வராகியம்மன் சக்தி உள்ளதாக இருக்காங்க. வாங்க நான் போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே எப்படி இருக்குது, என்னென்ன சாமி இருக்குன்னு எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? வராகியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பெரியநாயக்கம்பாளையம், கோயம்புத்தூர்லேருந்து பெரியநாயக்கம்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குங்க. அந்த ஊருக்குள்ளே தான் இருக்குங்க. நானே இப்போ தான் முதல் போக போகிறேன். போயிட்டு அதுக்குள்ளே எடுக்க முடிஞ்சால் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? நீங்களும் ஒருக்கா போங்க. போயிட்டு வந்துட்டு நான் அந்த மற்ற வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போய் இறங்கின உடனே வெட்ட வெயிலுங்க. காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. வீடுங்களே கிடையாதுங்க. இறங்கின உடனே சரியான வெயிலுங்க. எடுத்த உடனே விநாயகரோட வாகனமும் முன்னாடி இருக்குங்க. நல்ல பெரிய சிலை விநாயகர். சரியான வெயிலில் எனக்கு வீடியோவே எடுக்க முடியல. இது வெளியவே இருக்கிறதால எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்குள்ளே போனோம்னா சைடில் ஆஞ்சநேயருங்க. பெரிய ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா தெரியும். ஆஞ்சநேயர் இருக்கார். எல்லாமே சிலைகள் பெருசு பெருசாக இருக்குங்க. சின்னதாகவே கிடையாது. எல்லாமே சின்னதாக இல்லை, பெரிய பெரிய சிலை. அப்புறம் நேராக வந்தால் வராகியம்மனுக்கு என்ன நேரமும் கரெக்டாக பூஜைங்க. நல்ல பூஜை நடந்துகிட்ருந்து. இவங்க விக்கிரகம் உள்ள சிலை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேங்க. சரியான அலங்காரம். அந்நேரத்துக்கு மத்தியானம் 1 மணிக்கு கிட்டத்தட்ட போயிட்டேன். அப்போ பூஜை நடந்துகிட்ருக்குது. எல்லாரும் கும்பிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா வராகியம்மன் நல்லா வேண்டிக்கங்க. நினச்சது நடக்குமா. பஞ்சமி நாள்லேயும் அமாவாசை நாள்லேயும் சரியான பூஜை இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப விசேஷமாக நடக்கும். நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் விநாயகர், முருகர். அதுக்கப்புறம் உள்ளே திரும்பி வந்தோம்னா ராஜராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு ரூம்குள்ளே வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா சாலி கிராமத்தில் இருக்கிற இதுவெல்லாம் இருக்குங்க. லிங்கம், பாதம், இந்த குருவை வச்சுருக்காங்க சேரில். இது பார்த்திங்கன்னா இந்த கோவில் தனிப்பட்ட ஒருவரால் கட்டப்பட்டிருக்குங்க. அவரோட சொந்த இடமும் அவரோட சொந்த வருமானத்தில் கட்டியிருக்கிறதா சொன்னாங்க. அங்கே இருக்க கடைங்கள்லாம் கூட கோவிலோட இதில் தான் கட்டியிருக்குது. கோவிலோட இதில் தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ரூபாவும் கோவிலுக்கு தான் போய் சேர்றதா அவர் சொன்னாருங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே பார்த்திங்கன்னா 3 நேரமும் அன்னதானங்க. காலையில் டிஃபன் வெண்பொங்கல், இட்லிங்களாம். மத்தியானம் பார்த்திங்கன்னா சாப்பாடு, குழம்பு, ரசம். நைட்டும் டிஃபனாங்க. அப்படியே சுற்றி வந்தப்போ பத்ரகாளி அம்மனுங்க. அந்த அம்மனும் பயங்கரமான பெரிய அம்மனாக இருக்காங்க. ஃபேஸு நல்லா தெரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நான் இது பண்ணி விட்றேன். அப்புறம் துர்க்கைங்க. துர்க்கை சிலையும் பத்ரகாளி அம்மன் சிலையும் பெரிய பெரிய சிலைங்க. இங்கே பார்த்திங்கன்னா பைரவருங்க. சுற்றி பைரவர் தான். அதாவது அஷ்ட பைரவர் போல் இருக்குது. அப்படியே வந்தால் இங்கே வராகி அம்மனோட சிலை இது ஃபோட்டோ வச்சு தீபம் ஏற்றுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பாதாள வராகி அம்மனா எல்லா சாமியும் இருக்குங்க. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உள்ள நாய் பாருங்கள். வராகியம்மன் உள்ளேயே படுத்துட்ருக்குங்க. யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. உள்ள நாய்ங்க ஃபுல்லாக இருக்குங்க. மற்ற கோயிலெல்லாம் துரத்தி விடுவாங்க. அங்கே கோவிலெல்லாம் நாய்ங்க இருக்குது. யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. நிறைய சாமி கிட்டெல்லாம் வேலை வாயு இன்னும் முடிக்கலைங்க. செங்கலோடு அப்படியே செங்கல் செவரோடு நிற்கிது. எல்லாமே முடிக்காமல் வராகியம்மன் மூலஸ்தானத்தில் இருக்க இந்த ரூமு மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் மீதி எல்லாம் சுற்றி பண்ணாமல் அப்படியே கூரையோடு இருக்குங்க. அது என்னன்னு காரணம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட சார்பாக முதியோர் இல்லம், பசுமாடுகள் காப்பகம், குழந்தைங்களோட படிக்க வச்சிட்ருக்காங்களாங்க.
ஒரு 40 குழந்தைங்கள் அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு இருக்காருங்களாம். எந்த ஒரு பொருளும் யார்கிட்டயும் வாங்குறதில்லையா, விருப்பப்பட்டு கொடுத்தா அதை மட்டும் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குரு வந்து பின்னாடி குறி மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. லைனாக நிற்கிறாங்க, இல்லை எலுமிச்சம்பழம் வச்சுட்டு அவங்க கோரிக்கை என்னன்னு சொல்கிறாரு போல இருக்கு. நான் அதெல்லாம் கேட்கலைங்க, சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். யாராவது போக விருப்பம் உள்ளவங்க போங்க, அவர் அருள்வாக்கும் சொல்கிறாரு. கேட்குறவங்க கேட்கலாம். அமாவாசைக்கு பஞ்சமிக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாங்க.